ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்டி நண்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த டெம்ப்ளேட்டை தெரியுதா, இந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓய் நண்பா, என்கிட்ட கேட்டாங்க எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோ பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கலாம். அம்மோது பிறந்ததுலேருந்தே அழகுங்க. நம்மளை மாதிரி ஒரு அழகு யாருமே கிடையாது இந்த உலகத்தில். அப்படி ஒரு அழகுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ண போகிறோம். என்ன மாதிரி அழகாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் இப்படி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே நண்பா. ஓகே நண்பா, எப்படி இந்த வீடியோ ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நண்பி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுத்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 16.9, 9.6, 1.1. அதில் நம்ம சென்டரில் இருக்க 9.6 ஓகே கொடுத்துட்டு உங்களோட ஒரு 5 ஃபோட்டோ, அதாவது என்ன மாதிரி அழகாக, ஆமாம் நண்பா, என்ன மாதிரி அழகாக உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நண்பா. என்ன மாதிரி அழகாக இருக்குங்க ஃபோட்டோஸ், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு 5 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுட்டு, இப்போது நம்ம ஃபிட்டாக இல்லையே ஃபோட்டோஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபிட் ஆகணுன்னா டச் பண்ணிட்டு இந்த கத்தரி பக்கத்தில் சென்டரில் இருக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு ஈக்குவல் பட்டனை டச் பண்ணுங்க நண்பா. டச் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ஸ்க்ரீனில் டச் பண்ணி 2 விரலையும் வச்சு ஃபுல்லாக ஜூம் பண்ணுங்கள். இதை விட ஈஸியான ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் இது உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் கொடுக்குறேன் நண்பா. ஓகே நண்பா, ஜூம் பண்ணிட்டு எல்லா ஃபோட்டோஸும் இதே போலவே நீங்கள் ஜூம் பண்ணியே ஆகணும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பக்கத்தில் டச் பண்ணுவோம். பக்கத்தில் டச் பண்ணி பக்கத்தில் உள்ள ஃபோட்டோ டச் பண்ணி அதே போல் சென்டரில் ஓகே கொடுத்து அதே போல் ஈக்குவல் ஓகே கொடுத்து அதே போல் ஜூம் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, அதே மாதிரி 3ஆவது ஃபோட்டோ அதே மாதிரி ஜூம் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மைண்டில் ஓடி இருக்கும், நீங்கள் தான் அழகுன்னு சொல்கிறீங்களே, ஏன் இந்த அதுல்யா ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பூஞ்சை வச்சா எங்கே நண்பா பார்க்குறானுங்க, இந்த மாதிரி வச்சா தானே பார்க்குறாங்க. ஓகேவா, அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் நண்பர்களே. அடுத்து இதே போல் நீங்கள் ஈக்குவல் கொடுத்துட்டு டச் பண்ணி ஜூம் பண்ணுங்கள். மறுபடியும் இதே போல் டச் பண்ணிட்டு ஜூம் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, மறுபடியும் அந்த ஃபோட்டோ டச் பண்ணி சென்டரில் போய் கொடுத்துட்டு ஜூம் பண்ணுங்கள். நல்லா கரியாமா அதுல்யா, நம்ம இருக்குது. ஓகே நண்பா, ஓகே கொடுத்தாச்சு. அடுத்து இதோட ஃப்ரேம் நம்ம செட் பண்ணலாம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ஹேண்ட் ரைட்டிங் உள்ள ஆப்ஷனை ஓகே கொடுங்க. ஓகே நண்பா, ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க நண்பா. இந்த மாதிரி ஃப்ரேமில் எடுத்து விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ரெடிமேடாகவே தரணும். ரெடிமேடாக தர்றதில் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறதோட நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும், அதான் எனக்கு மெயின். ஓகே நண்பா, இதே மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டு அந்த ஜூம் பண்ணால் நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு இதே போல் செட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவும் ஈஸியான மெத்தட். எக்ஸ்டர்னல் ஆப் எதுவுமே தேவையில்லை, இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஓகே நண்பா, இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் டச் பண்ணிட்டு லெஃப்ட்டில் இருக்க 3 டாட்ஸ் ஓகே கொடுத்து இந்த டூப்ளிகேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், அந்த டூப்ளிகேட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை ஓகே கொடுங்க. ஓகே நண்பா, டூப்ளிகேட்டுங்கிற ஆப்ஷன் ஓகே கொடுத்தாச்சு. மறுபடியும் ஸ்க்ரீனில் டச் பண்ணி அதை ஃபுல்லாக இழுங்க. இந்த பக்கம் இழுங்க. இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து ஃப்ரேமை கரெக்டாக அதே போல் வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இப்படி தான் நம்ம கற்றுக்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். வேறு ஒன்றும் இல்லை, ரெடிமேடாக கூட பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே நண்பா, டச் பண்ணியாச்சு. டச் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை டச் பண்ண போகிறோம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டச் பண்ணியாச்சு. கிளிப் கிராஃபிக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு கீழே அப்படியே போனீங்கன்னா கெட் மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் லோடிங் ஆகும். ஓகே நண்பா, லோடிங் ஆகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் உங்களுக்கு மெதுவாக தள்ளி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இதை என்னால் கட் பண்ண முடியும். இப்படி கட் பண்ணதுனால ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் கேட்டாங்க. எனக்கு நீங்கள் கட் பண்ணி விடுறீங்க, ஷார்ட்டாக போகிறீங்க, அதனால் எனக்கு அந்த எஃபெக்ட் கூட எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட நியூவாக கற்றுக்கும் போது எனக்கு கூட இதே ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் நான் இப்படி லோடிங்காக தட்டிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நண்பா, அது உங்கள் விருப்பம். நீங்கள் தெரியாதவங்க இதை மெதுவாக பார்த்துக்கோங்க. அது அவங்களுக்காக தான் இந்த தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நண்பா, இந்த இருக்குது பாருங்கள், ஸ்லாஷர் பக்கத்தில் மெமரி லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ரீமியம் மெமரி லான் இந்த இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளில வந்துடுங்க. இந்த இன்ட்டு தட்டுங்க, எக்ஸ் மாதிரி ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்ம மெமரி லான் ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா அதே மாதிரி டச் பண்ணி அதே மாதிரி கிளிப் கிராஃபிக்ஸ் போய்ட்டுங்க. அதே மாதிரி மெமரி லேண்ட் போய்ட்டு அதே போல் 2 ஓகே கொடுங்க. அதே போல் 3ஆவது ஃபோட்டோ டச் பண்ணுங்கள். கிளிப் கிராஃபிக்ஸ் போங்க, மெமரி லேண்ட் போங்க, அதே போல் 3 டச் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, அதோட 4ஆவது ஆப்ஷன் போங்க. 4ஆவது ஃபோட்டோ டச் பண்ணுங்கள், மெமரி லேண்ட் போய் கொடுங்க. அதே போல் 4 டச் பண்ணுங்கள். அதே போல் 5ஆவது போங்க. 5 கொடுத்துட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் போங்க. கிளிப் கிராஃபிக்ஸ் போய்ட்டு மெமரி லேண்ட் போங்க. மெமரி லேண்ட் போய்ட்டு அதே போல் 5 டச் பண்ணுங்கள் நண்பா. அடுத்து 6ஆவது ஃபோட்டோ போங்க. 6ஆவது ஃபோட்டோ போய்ட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் போங்க நண்பா. மெமரி லேண்ட் போய்ட்டிங்களா, மெமரி லேண்ட் போய்ட்டு 6 ஓகே கொடுத்துட்டீங்க.
ஓகே நண்பா, இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணிங்கன்னா அந்த சென்டரில் ப்ளஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ட்ரான்ஸ்லேஷன். சென்டரில் +++++ஆக தெரியுது பார்த்தீங்களா, அதான் ட்ரான்ஸ்லேஷன். அதில் தான் நம்ம அடுத்து வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே நண்பா, அந்த ப்ளஸ் மாதிரி இருக்காது, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கெட் மோருங்கிற ஒரு ஆப்ஷனையும் கீழே போங்க. ஓகே, கெட் மோர் வந்தாச்சு. கெட் மோர் வந்து இந்த மாதிரி தான் லோடிங் ஆகும். அப்படியே மெதுவாக தள்ளிட்டே கீழே வாங்க. அதில் ஸ்பீட் டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிப் கரப்சி சொன்னது தான், அதே தான். தெரியாதவங்களுக்காக தான் நான் இது பண்ணுறேன். கண்டிப்பாக தெரிஞ்சவங்க ஏன்டா இப்படி ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னு கேட்டால் தெரியாதவங்களுக்காக கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இது. ஓகே நண்பா, பிகினர்களுக்காக நான் பண்ணுறேன். ஓகே நண்பா, இது அப்படியே மெதுவாக கீழே தள்ளி விட்டே போயிட்டே இருங்க. அப்படியே போயிட்டுருக்கு சில ஸ்பீட் டர்னுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அப்படியே மெதுவாகவே போயிட்டுருங்க. வாழ்க்கை கூட இது மாதிரி தாங்க. இந்த மாதிரி தான் ஸ்லோவாக போகும், ஸ்பீடாக போகும். நம்ம அந்த வாழ்க்கையை தகுந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட நான் இதில் வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையும் இதே ஸ்லோவாக தான் போகும். வாழ்க்கை என்னடா ஸ்லோவாக போகுதுன்னு வாழ்க்கையை விற்றுடக்கூடாது இந்த கொரோனா டைமில். ஓகே நண்பா, அப்படியே கீழே வந்துட்டே இருங்க. ஏமா வாமா, டென்ஷன் ஆகிடப்படுறாங்க. ஓகே நண்பா, அது வரைக்கும் ஸ்பீட் பிளேடி கீழே இருக்குது பாருங்கள், அதான் ஸ்பீட் ட்ரெயின். ஆக்சிலேஷன் பக்கத்தில், இந்த பக்கம் வெயிட் டைம் பக்கத்தில் ஸ்பீட் ட்ரெயின் ஒய் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு கொடுங்க. ஓகே நண்பா, டவுன்லோட் கொடுத்துட்டு அப்படியே இதே போல் வெளில வந்துட்டு டச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டர்னுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் அந்த ப்ளஸ் டச் பண்ணுங்கள், ஸ்பீட் டர்ன் ஆப்ஷன் கொடுங்க. ஓகே 1 கொடுங்க. ஓகே கொடுத்தாச்சு. ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது ஃபோட்டோ போங்க, ஸ்பீட் டர்ன் கொடுங்க. ஸ்பீட் டர்ன் கொடுத்து ரெண்டாவது ஓகே கொடுங்க. அடுத்து 3வது ஃபோட்டோவுக்கு போங்க நண்பா. ஓகே, 2வது ஃபோட்டோ ஓகே கொடுத்தாச்சு. அந்த இன்ட்டை குறைச்சிக்கோங்க, ரொம்ப வச்சா நல்லா இருக்காது. நல்லாயிருக்கும், பட் வந்து டூரேஷன் அதிகமாகும். நண்பா 3க்கு அதே போல் கொடுத்துக்கோங்க. டூரேஷன் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. ஓகே நண்பா, அடுத்து 4 ஓகே கொடுங்க. வாழ்க்கையும் இப்படி தாங்க வரிசையாக போயிட்டே இருக்கும். வாழ்க்கை தகுந்த மாதிரி தாங்க நம்மளும் வாழணும். ஓகே நண்பா, அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே நண்பா, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு நண்பா. ஓகே நண்பா, அடுத்து 6க்கு நண்பா. 6க்கு கொடுத்தாச்சு. டூரேஷனை கரெக்டாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இப்போ பார்த்துருப்பீங்க அழகாக சொல்லிட்டு. ஓகே நண்பா, அடுத்து வந்து நம்ம வந்து லேயர் போய்ட்டு மீடியா பாங்க. நான் ஒரு டெம்ப்ளேட் தரேன், அந்த டெம்ப்ளேட்டை மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. அந்த டெம்ப்ளேட்டை என்ன பண்ணுங்கள், எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, என் பேக்ரவுண்ட்ஸ்குள்ளே போயிட்டு என்னோடய டெம்ப்ளேட்டை எடுக்கிறேன். ஓகே நண்பா, என்னோட டெம்ப்ளேட் எடுத்துன்னு இப்படி தான் இருக்கும். அதில் வந்து அந்த கத்திரிக்கோள் பக்கத்தில் சென்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து ஆன் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதை கீழே குறைச்சிக்கலாம், மேலேயும் குறைச்சிக்கலாம், லெஃப்ட்டும் வச்சுக்கலாம், ரைட்டும் வச்சுக்கலாம். இது ரெடிமேடாக உள்ளது. ஓகே நண்பா, நமக்கு ரெடிமேடாக வேணாம் நண்பா, இந்த மாதிரி பண்ண வேணாம். நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்காங்க, ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படி கீழே தள்ளிடுங்க அந்த ரெட்டை ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிளெண்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் போங்க, அதில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்களை போனீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே நண்பா, அந்த டெம்ப்ளேட்டில் சவுண்டை குறைச்சிட்டுங்க. நான் ஏற்கனவே கண்டிப்பாக சவுண்டை குறைச்சி தானே கொடுப்பேன், நீங்கள் குறைக்க தேவையில்லை, நான் குறைச்சிக்கிட்டேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்மளோட ஆடியோ எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா. ஓகே, ஆடியோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கலாம். சரி, எந்த ஆடியோ வேணுமோ நீங்கள் அந்த ஆடியோ வச்சுக்கலாம், எந்த சாங்காக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக சாங்கில் வந்து ப்ளே பண்ண மாட்டேன், ப்ளே பண்ணுவேன், பட் சாங் சவுண்டை குறைச்சிடுவேன் நண்பா. ஏன்னா எனக்கு காப்பிரைட் வரும், அதனால நான் சவுண்டை குறைச்சிடுவேன். சவுண்டே மீட் பண்ணிவிடுவேன், குறைச்சிடுவேன் இல்லை, சவுண்டே மீட் பண்ணிவிடுவேன் நண்பா. ஓகே, அந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், அது ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அந்த செட் ஆகிடும் உங்களோட சாங்கில். ஓகே, இந்த சாங் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது, மியூசிக் இருக்குது, எனக்கு சென்டரில் தான் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த சாங்கை டச் பண்ணுங்கள், அதை கட் பண்ணுறதுக்கு. ஓகே, டச் பண்ணிட்டு அது அப்படியே கீழே பண்ணி ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்னு இருக்குது பாருங்கள், அது லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் கட்டாகும், ரைட் கொடுத்தா ரைட் கட்டாகும், சென்டர் கொடுத்தா சென்டர் கட்டாகும். ஓகே நண்பா, இப்போ முடிச்சு இதை அழுத்தி பிடிச்சி இழுத்து விடுங்க. இது நல்லா அழுத்தி பிடிக்கணும். அதை சாங்கை டச் பண்ணி அழுத்தி இழுத்து விட்டுக்கலாம். இந்த சைடில் நீங்கள் லெஃப்ட்டில் கட் பண்ண தேவையில்லை நண்பா. அவங்களோட மேலே ஃபோட்டோஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான் எக்ஸ்போர்ட்டிங் ஆகும். ஓகே நண்பா, அந்த மேலே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் ஷேருங்கிற ஆப்ஷன். சில நேரத்தில் இந்த மாதிரி இருக்கும், அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது பாருங்கள். அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ வச்சுட்டு ஃப்ரேமை வந்து 30ல் வச்சுக்கோங்க. 30ல் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி கிடைக்கும். அந்த உங்களோட லோ ஹை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம், உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சம்பை டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஓகே கொடுங்க நண்பா. ஓகே நண்பா, பாய்.